மீனும் பூனலும் விண்ணும் விரிவும் விற்பும் தோற்றமும் வேலும் கூறும் ஆறும் கரையும். ஹலோ ஆல், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்த வீடியோஸ், அதுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டு சைடெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி பெரிய செலிப்ரேஷன் மாதிரி இருக்காது. ஆனால் அன்னைக்கு நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்கப்போ அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சது செஞ்சு கொடுக்கலாம். அன்னைக்கு பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பூஜை ரூம் வருஷம் ஒரு தடவையாவது கம்ப்ளீட்டாக டீக்ளட்டர் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்து அதெல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்து வைக்கிறது நல்ல விஷயம்தான். யூஸ்வலாக அதை வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு பண்ணுவோம். இங்கே ஏன்னா பெங்களூரில் வரலட்சுமி விரதம் நல்ல பெரிய ஃபெஸ்டிவல். இந்த தடவை அதுக்கு லீவ் வந்தனால 4 நாள் லீவு ஊருக்கு போயிருந்தோம். ஸோ லாங் லீவில் அது எதுவும் பண்ண முடியல. அதனால கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த உளுத்து போன மஞ்சள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு அடுத்த வாரம் வரலட்சுமி பூஜை செலிப்ரேட் பண்ணவங்க நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்ததில் அந்த கண்ணாடி வளையல், வெத்தலை, பாக்கு இதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி செக்ரிகேட்டட் பாக்ஸில் பாக்கெல்லாம் தனியாகவும் கண்ணாடி வளையலெல்லாம் தனியாக இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். ஸோ நாம் என்னைக்காவது செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம யாராவது வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி கொடுத்து அனுப்பலாம். இங்கே அந்த மாதிரி பழக்கம். ஸோ பெங்களூர் வந்து தான் இந்த மாதிரி பழக்கம்லாம் நானும் கற்றுக்கிட்டேன். பூஜை பிளேட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. மோர் தென் 1 மந்த் ஆயிடுச்சு. ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிட்டாலே கொஞ்சம் அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த காப்பர் தட்டு அண்ட் பிரேஸ் தட்டெல்லாம் லைட்டாக பழுப்பேறின மாதிரி போயிடும். அண்டு சாமி சிலை நான் அடிக்கடி க்ளீன் பண்ண மாட்டேன். இந்த மார்பிள் சிலை நான் ஷீரடி போயிருந்தப்போ ஆசையாக வாங்கிட்டு வந்திருந்தது. நம்ம கோயிலெல்லாம் சாய்பாபா எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி வச்சுருக்கணும் அப்படிங்கிறக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். இதில் குங்குமம்லாம் வச்சா அந்த மாதிரி காரை படிச்சிருன்ட்டு அதெல்லாம் வைக்காம நான் பத்திரமா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் ஒயிட்டுங்கிறதுனால எப்படியோ தூசிப்பட்டு அந்த சுருக்கத்துல எல்லாம் போயிட்டு தூசி உட்காந்துருது. ஸோ அதனால் அதுக்குன்னே தனியாக ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி பிளெயினாக அரிசி மாவு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் வாங்கிட்டு வந்திருந்தப்ப இருந்த கலர் இல்லை இது. அதனால நம்ம சாமி படத்தெல்லாம் நம்ம வேறு எதுவும் கெமிக்கல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் மைல்டு வாஷ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாரம் சண்டே நாங்கள் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அங்கே இந்த மாதிரி பூஜை பொருட்கள், பூஜை சாமானம், டெக்கரேட்டிவ் பொருட்கள் எல்லாம் நிறைய கிடைக்கும். கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்காக அங்கே விதவிதமான நிறைய டெக்கரேட்டிவ் பொருள் வந்திருந்தது. ஸோ கிருஷ்ணருக்கு அண்ட் சாய்பாபாவுக்கு கேப் பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு. அதுவும் அந்த எல்லோ கலரில் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்காகவே அவர் தலைக்கு ஏற்ற மாதிரி அளவு எடுத்து செஞ்ச மாதிரி ஒரு கேப் இருந்தது. அதை வாங்கிட்டு இன்னைக்கு க்ளீன் பண்ணி நான் போட்டு விட்டேன். இப்போ எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பூஜைக்கு யூஸ் பண்ண வெள்ளி, பித்தளை, காப்பர் பாத்திரத்தை எல்லாம் நல்லா தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் அதில் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் புளி இது எல்லாத்தையும் போட்டு அது கூட ஊற வச்சாச்சு. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஜஸ்ட் இந்த எலுமிச்சம்பழத்தில் உப்பு தொட்டோ இல்லை பேக்கிங் சோடாவை தொட்டோ க்ளீன் பண்ணோன்னா நல்லா வந்துடும். இந்த செம்பு மட்டும் ரொம்ப பழுப்பு ஏறிடுச்சு. அதை க்ளீனே பண்ண முடியல. அதனால அதை மறுபடியும் தண்ணியில் புளி போட்டு வினிகர் ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன். நான் ஓரளவுக்கு தான், ரொம்ப தேய்ச்சி அதை வெள்ளை பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். அந்த எண்ணெய் பீஸுக்கு போயிட்டு அந்த கருப்பு அடித்ததை நீங்கிட்டா போதும். அப்போவே நம்மளோட சாமி சிலை, பாத்திரம் இதெல்லாமே ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ கொஞ்ச நாளாக ஒரு விஷயத்த ரொம்ப பிடிச்சி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சாமி சிலைகள் நம்ம இப்போ எங்காவது ஒரு பெரிய பெரிய கோயிலுக்கு போகிறோன்னா அந்த கோயிலோட விக்கிரகத்தை இந்த மாதிரி மினியேச்சரில் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதை வாங்கிட்டு நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது. நேற்று கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய பொருள் குட்டி குட்டியாக வந்திருந்தது. ஸோ அதில் எனக்கு இந்த பிள்ளையாரும் லக்ஷ்மியும் சேர்ந்து இருக்கிற ஒரு விக்கிரகம் ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப குட்டி தான், கையில் வச்சு அவ்வளோ சின்னதாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி என்கிட்ட உடுப்பி கிருஷ்ணர் இருக்காரு அப்படிங்கிறதுனால பிள்ளையாரும் லக்ஷ்மியும் தான் இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. அதனால கௌரி கணேஷான்னு இங்கே பெங்களூரில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம லக்ஷ்மியும் கணேஷாவும் வச்சு பூஜை பண்ணுறதுக்காக நான் அதை வாங்கிட்டு அதை இன்றைக்கே வச்சுட்டேன். எனக்கு வச்சோன்னா அவ்வளோ ரொம்ப பிடிச்சிது. அவ்வளோ குட்டியாக அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக ஏதாவது வீட்டில் ஒரு ஸ்வீட் செஞ்சோன்னா அப்போ தான் ஒரு ஃபுல்ஃபில்டாக ஃபீல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் என் பையனுக்கு பிடிச்ச அந்த லட்டு அவனுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எப்போ எங்கள் அம்மா கிட்ட அம்மா அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ அதனால நான் இன்றைக்கி அதையே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்கும் கூட.
அதனால 2 கப்பு பொட்டுக்கடலைக்கு 1 கப்பு சர்க்கரை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ், கொஞ்சம் முந்திரி இதெல்லாம் நெய்யில் நல்லா வறுத்து போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி, நெய் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிடிச்சோன்னா அந்த பசப்பு இருக்கும். எல்லா நெய்யும் ஒரேடியாக ஊற்றிட்டிங்கன்னா அது மிக்ஸ் ஆகிட்டு இஞ்சிரும். இங்கே பெங்களூர் கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக இஞ்சிரும். நம்ம ஊர்லலாம் ஒன்றா சேர்த்து பிடிச்சாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கும். நான் அதனால எப்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிடிப்பேன். இதை பிடிச்சி ஒரு 2 லட்டு பிடிக்கிறதுக்குள்ளே 3வது லட்டுக்கு எல்லா நெய்யும் எங்கே போச்சுன்னே தெரியாமல் போயிடும். அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பிடிச்சிப்பேன். ரொம்ப டேஸ்டியாக வந்திருந்தது அன்னைக்கு லட்டு. ஸோ அதில் எடுத்து ஒன்று கிருஷ்ணருக்கு வச்சுட்டு மிச்சத்தை புஜ்ஜுக்கு கொடுத்தாச்சு. அவன் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சாப்பிட்டான். கிருஷ்ண ஜெயந்தி நாள் இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக தான் முடிஞ்சுது. பாத்திரம் அந்த சாமி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி டீக்ளட்டர் பண்ணுறக்கே டோட்டல் எனர்ஜியும் நம்மளுக்கு செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் லைட்டாக அந்த பிரசாதம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு மூவ் ஆயாச்சு. இன்னைக்கு டின்னர் சப்பாத்தி, அதுக்கப்புறம் பீட்ரூட்டும் தயிரும் கலந்த பீட்ரூட் கர்டு. அதுதான், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீட்ரூட் ரைத்தா ரொம்ப சிம்பிளான ரைத்தா தான். யூஸ்வலாக பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அரைச்சி அது கூட தயிர் கலந்துடணும். கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக போச்சு. அடுத்த நாள்லேருந்து தான் வீடியோ கண்டினியூ ஆகுது. அடுத்த நாள் ஸ்கூல் இருந்தது. யூஸ்வலாக சாட்டர்டே சண்டே மட்டும் லீவ் விட்டுருந்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த தடவை மண்டேவும் சேர்த்து கிருஷ்ண ஜெயந்திக்கு லீவு. அதனால ஆல்ரெடி கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது காலையில் எந்திரிக்கிறதுக்கு. பட் நைட்டே வந்து இந்த சன்னா மசாலாலாம் ஊற வச்சுருந்தேன். ஒரு வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நேற்றும் ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் வந்து கார்ன் வேக வச்சு கார்ன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அவனோட லஞ்ச் பாக்ஸ்க்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஃபலாஃபல் அண்ட் வித் ஹியூமஸ் அந்த ரெசிபி தான் பண்ண போகிறேன். ஃபலாஃபல்காக தான் கொண்டக்கடலையே ஊற வச்சுருந்தேன். இது வந்து துபாய் போனப்போ வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபலாஃபல் தான் எங்கே பாரு கிடைக்கும். ஸோ அங்கே போயிருந்தப்போ தான் இதை நான் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஃபுட்டு இப்படி இருக்கிறதே தெரிஞ்சுது. ஸோ அந்த கொண்டக்கடலையை அப்படி வேக வச்சுட்டு பாதி வந்து நான் ஃபலாஃபல் பண்ணுறக்கும் பாதியை வந்து ஹியூமஸ் பண்ணுறக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். பேர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் டிஷ் எல்லாம் நார்மல் தான். கொஞ்சம் வெள்ளை எள்ளை நல்லா ரோஸ்ட் பண்ணி அதையும் அதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட உப்பு, மிளகாத்தூள் அண்ட் எலுமிச்சம்பழ சாறு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை சட்னின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த ரெசிபிக்கு பேர் தான் ஹியூமஸ்ஸு. இதுக்கு மேலே ஆலிவ் ஆயிலும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் தோசைக்கு, சட்னிக்கு, சப்பாத்திக்கு அண்ட் இந்த ஃபலாஃபலுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஃபலாஃபல் வந்து கொண்டக்கடலை வடை, அதுதான் வந்து ஆக்சுவலி ப்ராப்பராக சொல்ல போனோம்னா நம்ம ஊர் பாஷையில். அதுக்கு வந்து எப்பவும் போல் நீங்கள் வடைக்கு அரைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொத்தமல்லி, புதினா அண்ட் பூண்டு, இஞ்சி போடல நான். பூண்டு, மிளகாத்தூள், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வடை மாதிரி தட்டி நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இதை நீங்கள் கொண்டக்கடலையை வேக வச்சனால நான் இதை ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியர் ஆப்ஷன். இல்லை உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா ஊற வச்ச கொண்டக்கடலையே நீங்கள் எப்படியும் பருப்பு வரைக்கலாம் அரைக்கிற மாதிரி எல்லா பொருளும் போட்டு வெங்காயம்லாம் கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டீப் ஃப்ரை பண்ண வடை எல்லாத்தையும் இந்த மாதிரி சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோலாக பண்ணி சாப்பிட்லாம். ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சுட்டு நம்ம பர்கர் மாதிரியும் சாப்பிட்லாம். இல்லை சாண்ட்விட்ச் மாதிரியும் சாப்பிட்லாம். துபாயில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் ஃபலாஃபல் ரோல், ஃபலாஃபல் பர்கர், ஃபலாஃபல் சாண்ட்விட்ச்னு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். இதுக்கு இந்த ஹியூமஸை உள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஹியூமஸ் இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. காலையில் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். மத்தியானத்துக்கு காலையில் பண்ண ஃபலாஃபல்லே வந்து வச்சு சாப்பிட்டாச்சு. நானும் புஜும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் தான் போயிட்டு இருந்தது. வீட்டில் அவர் வந்து வெளியூர் போயிருக்கிறதுனால நாங்கள் வந்து இப்படி சமையலில் வந்து எங்களுக்கு பிடிச்சதா புது ஐட்டமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் இருந்தாருன்னா அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கும் கண்டிப்பாக தனியாக செய்யணும். ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புது ஐட்டம்ஸ் எல்லாம் அவர் ட்ரை பண்ண மாட்டார். இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பொட்டேட்டோ சீஸ் ரோல்ஸ் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சேன். நிறைய சேனலில் பார்த்து அது பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. சரி ஓகேன்ட்டு இந்த பொட்டேட்டோவெல்லாம் அதுக்கு வேக வச்சுருந்தேன். இந்த பொட்டேட்டோக்கு நடுவில் கோடு போட்டுட்டு வேக வச்சு எடுத்தால் இப்படின்னு உரிச்சோன்னா உடனே சூப்பராக வர்ற மாதிரி நிறையா டிக்டாக் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். பட் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு ஒன்றும் வரல. கொஞ்சம் சொதப்பிட்டு தான் இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் பொட்டேட்டோவை நல்லா
இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அப்புறம் எடுத்திருந்தோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி வந்தாலும் வரலாம். யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ட்ரிக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது கூட கொஞ்சம் சீசனிங்கு அந்த உப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான மசாலாஸுக்கெல்லாம் போட்டுக்கலாம். வேணால் கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இஞ்சி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதெல்லாம் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இந்த மைதா மாவு பேஸ்ட்டில் வந்து டிப் பண்ணுறதுக்காக அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டீப் ஃப்ரை பண்ண தான் நான் போகிறேன். ஸோ தேங்காய் எண்ணெயில் தான் நான் எப்போவுமே டீப் ஃப்ரை பண்ணுவேன். இதுக்கான தேங்காய் எண்ணெய் ஏன்னா தேங்காய் எண்ணெயில் வந்து ஸ்மோக்கிங் பாயிண்ட் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு தடவை ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எப்போவுமே அதை தான் யூஸ் பண்ணுவேன். உருளைக்கிழங்கு சீஸு இருந்தால் இந்த ரெசிபி பண்ணிடலாம். இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் சீஸை வச்சு உருளைக்கிழங்கு அப்படியே வடை மாதிரி தட்டி மேலே இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்து டீப் ஃப்ரை பண்ணால் போதும். டீப் ஃப்ரை பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணணும். இல்லாட்டி உள்ளே இருக்க சீஸ் வந்து வெளியில் மெல்ட் ஆகி வந்துடுது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 2 வந்து வடை மாதிரி தட்டினேன். அதுக்கப்புறம் பால்ஸ் மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்த ரவுண்டாக பிடிச்சி போட்டேன். அவ்வளோ டேஸ்டியாக வந்திருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பார்க்கும்போதே யம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லா இருந்தது. புஜு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுக்கு நாங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்டோம். நீங்கள் வேணால் ஏதாவது புதினா, மின்ட் சட்னி இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்லாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ திங்க் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணதெல்லாம் மோஸ்ட்லி புதுசான ரெசிபி தான். ஃபலாஃபல் ரோலு, இந்த பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் இதெல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் வீடியோவும் எடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த பொட்டேட்டோ சீஸ் பால்ஸை நான் ஆரஞ்சு டீயோட சேர்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். பாய்.